அனைவருக்கும் மாலை வணக்கம். மதுரை செல்வம் சார் திடீர்னு மத்தியானம் ஃபோன் பண்ணி, தலைவா எங்கே இருக்கீங்க, மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சுன்னாரு. சத்தியமாக உள்ளே வர்ற வரைக்கும் எனக்கு டைட்டில் கூட என்னன்னு தெரியாது, யாருன்னு தெரியாது. உள்ளே வந்தால் டைட்டில் பார்த்தேன். டைட்டில் நல்லா இருந்துச்சு, பாசிட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெய்லர், இந்த செட்டப் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாசமான ஒருத்தரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இது ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி இல்லை, ஒரு குடும்ப விழா மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா குடும்பத்தெல்லாம் மேடை ஏற்றி கேக் வெட்டி. மதுரை செல்வம் சார் ஒரு ராசியான ஆள். அவர் தொட்டா தொடங்கும், நிறையா பாசிட்டிவாக செஞ்சுட்டே இருப்பார். அப்படி ஒரு பாசிட்டிவாக ஒரு விதை போட்டிருக்காரு. ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. பொதுவாக முதல்ல எனக்கு ஜாதகம்லாம் ஃபஸ்ட்டு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் ஜாதகம் எனக்கு சாதகமாக இருந்தால் பார்ப்பேன். அது திடம், எனக்கு திடம் கொடுத்தா அதை ஏற்றுக்குவேன். அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 by 1 வாழ்க்கையில் அப்படி நடக்க 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 இது இப்படி போ, இப்படி போ, இப்படி செஞ்சால் சரி, ஒரு வாட்டி செய்வோம், செய்கிறது நடந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஜோதிட பைத்தியமாகவே ஆகிட்டேன். அந்தளவுக்கு ஜாதகம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டுருக்கு. பொதுவாக ஜாதகத்தை பற்றி படம் ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்தில் செல்வம்னு ஒரு படம் வந்துச்சு. இப்போ இந்த செல்வம் மூலமாக இந்த படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். செல்வம், அப்புறம் கன்னி ராசி, அதுக்கு அடுத்த வரிசையில் ரொம்ப ரேராக தான் விடும் ஜாதகத்தை பற்றி. அதனால் இந்த படம் அவரோட நல்ல மனசுக்கு ஏற்ற மாதிரி நிறையா படங்கள் எடுக்கணும், சின்ன படங்களாக எடுக்கணும், நிறைய பேரோட கனவுக்கு வடிகாலாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவரோட கனவு கண்டிப்பாக நிறைவேறும். அப்புறம் பாட்டு எழுதுகிற சொன்னார், 27 நட்சத்திரங்கள் சொன்னார். அவரை சேர்த்து 28 நட்சத்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். அவரும் ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ வரணும். ஒரு டயத்தில் விசு சார் வந்தார் இல்லைங்களா. விசு சார் ஃபஸ்ட்டு குடும்பம் ஒரு கதமத்தில் அறிமுகமானார். அதுலேருந்து அப்படியே பிடிச்சி பெரிய ஹீரோ ஆனார். விசு சார் மாதிரி சார் பெரிய ஹீரோ ஆகிறதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவரோட நல்ல மனசுக்கு அது நடக்கும். ஒவ்வொரு படமாக கொஞ்சம் டெக்னிக்கலாகவும், ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மீடியாவில் டெக்னிக்கலாக இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த படங்களில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் நீங்கள் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படிங்கிற வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் டார்லிங்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். மேடைக்கு பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேச மாட்டேன், அது எல்லாருக்கும் தெரியும். பட்டு இங்கே அண்ணனை பார்க்கும்போது சாங்ஸ் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே. சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். சாங்கில் எனக்கு ஒன்று தான் பிடிக்கும். இவர் கண்ணடிக்க, பிரியா மேடம் கண்ணடிக்க, ஒரு வாட்டி அடிச்சா அப்புறம் அடிச்சுட்டே இருக்காரு. இன்னும் கூப்பிடுறீங்களா, அவங்க சாப்பாடு பசிக்குது சொல்கிறீங்களா? ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீன். ரொம்ப எனக்கு அந்த டச்சிங்காக இருந்துச்சு. அது கண்ணாடி அவுத்து அடிக்கிறாரு, கண்ணாடி போட்டு அடிக்கிறாரு. ஸோ இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த மேடை ஒரு சின்ன யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம பாபா அண்ணனுக்கு பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். பாபா அண்ணனுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்கன்னு. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாமல் ஒரு டைரக்டர் படம் பண்ணும்போது அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா போதும், அந்த வாய்ப்பு அவருக்கு மேலே தூக்கி விட்டுரும். ஆனால் ஐ ப்ராமிஸ்ண்ணே, நம்ம படுற படத்தில் எல்லாத்துலையும் நீங்கள் இருப்பீங்கன்னு என்னால் முடிஞ்சது. ஓகேண்ணே, லவ்யூண்ணே. இந்த படத்தை வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. நடித்தவங்களாம் இங்கே வந்திருக்காங்க. காந்திபன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு ஜாக்வா தங்கம் அவர்கள் சால்வை அணிவிப்பார். அடுத்ததாக முருகன். முருகன் அப்பாவுக்கு மரியாதை செய்யணும்னு நினைக்கிறாரு. அடுத்ததாக மாயாண்டி குடும்பத்தார். முருகன் இப்ப ஜாக்வா தங்கம் சால்வை அணிவிப்பார். அடுத்ததாக அவர் முருகன் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண நடிகர் இல்லை, இயக்குனர் டிபி கஜேந்திரனோட மருமகன். அடுத்ததாக சதீஷ், பவித்ரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க. பெருமாள் அவர்களுக்கு ஜாக்வா தங்கம் அவர்கள்
ஜே வெங்கடேஷ் வாங்க. அவர் வந்து நடிகர் இல்ல, அப்பாவோட மருமகன் என்ன சரி வாங்க வாங்க. நடிகர் மாதிரி கூப்பிடுறீங்க அவரே. இல்லை அவர் ஒரு கெட்டப்பில் தான் வந்திருக்காரு. ஸ்ரீநாத் வந்திருக்கீங்களா? அப்பா நீங்கள் வாங்க. சேர்ந்து சின்னாத் வந்து அப்பாவோட மூத்த பையன். ஸ்ரீநாத் வந்து சரி அதெல்லாம் இப்போ சால்வை போட்டு சரி பண்ணாரு குடும்பத்தை. வாங்க மேலே வாங்க. வரலையா? அப்பாவோட மகன் ஏழுமலையானே விரல்ல மாட்டினவர். அப்பா முன்னாடி அடுத்ததாக மாயாண்டி. மாயாண்டி அப்பாவுக்கு மரியாதை செய்கிறார். துண்டு கொடுத்து துண்டு வாங்குறார். ஏரியா வாங்குறாரு. மாயாண்டி இப்ப கூட அருமையான பாட்டு தான் ஒழிக்குது. ஆமா, அவருக்கு ஃபண்டுன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா தயவுசெய்து இங்கே வந்தவங்க ஏதாவது ஃபண்டில் சேருங்க. நான் என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் நான் ஃபண்டு கொடுத்துட்றேன். ஏன்னா பாதிக்கப்பட்ட கலைஞனுக்கு நிறைய செய்யணும், அவன் குடும்பத்தாருக்கு நிறையா செய்யணும். நம்மளோட மேலே எதுவும் வரப்போகிறதே கிடையாது, புண்ணியம் மட்டும்தான் வரும். தானம் தர்மம் புண்ணியம் வேறு எதுவுமே வராது. நான் அந்த தத்துவம் தெரிஞ்சவன். ஸோ நம்மளால் முடிஞ்சது ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் லைஃப்பில், யாருக்காவது நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அடிப்படையில் அவங்களுக்கு வந்திருக்கிறவங்களுக்கு சரி, என் குடும்பத்தார் சார்பாகவும் நானும் செய்கிறேன். எந்த உதவினாலும் செய்யணும். நல்ல மனசியா, உங்களுக்கு உண்மையில் வாழ்த்துக்கள். இதுக்காக நீங்கள் பெரிய ஹீரோ ஆகணும். இந்த ஒரு இது சொல்கிறீங்களா, நல்லா எல்லாருக்கும் இருக்கணும், அதே ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி பாபா லட்சுமணனுக்கு அண்ணன் விஜயமல்லன்னு சொன்னாங்க, அவருக்கு எதனா ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் இருப்பீங்களா, 40 வருஷம் ஜாஸ்தி இருக்குமா. இங்கே வெள்ளாளத்தூரில் இருந்தீங்க நீங்களும், விக்ரம் சாரும் 40 வருஷம் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு இருந்தே அடுத்தவங்களை உழைச்சி பழக்கப்பட்டவர் பாபா லட்சுமணன். அவருக்காக யார் உழைக்கிறான்னு தெரில. கண்டிப்பாக நாங்கள் ஏதோ உங்களுக்கு பண்ணுவோம், நிச்சயமாக அப்படி நினைக்கிறேன், நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐயா சொன்னாங்க இப்போ, முதல்ல அவருக்கு ஒரு உதவி பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா இருக்கும் பட்சத்தில். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 40 வயசுக்கு மேலே யார் உயிரோடு இருப்பா யார் இறந்துருவான்னு யாருக்குமே தெரியாது. இருக்கதை கொடுத்துட்டு மரணம் அடைகிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அப்படியே யாருங்க போட்டிட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சாங்க, யாருங்க அலெக்சாண்டரா, ஆமாம் அலெக்சாண்டர் எல்லா ஊரையும் நாட்டையும் பிடிச்சாரு. போகும்போது சவப்படியில் கையை நீட்டிங்க, 4 டாக்டர் தான் நான் தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா நான் கொண்டு போகும்போது ஒன்றுமே இல்லை, வெறுங்கையோட போகிறேன். அது மாதிரி போய் தூக்குறதுக்கு 4 டாக்டர் இருந்தால் என்ன பழக்க வைக்க முடியல. இறைவன் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும். அது வரைக்கும் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், நல்லவனாக இருக்கணும், வல்லவனாக இருக்கணும், அம்மா அப்பாவை மதிக்கணும். தாயை மதிக்கிறவன் மட்டும்தான் வாழ முடியும், தந்தையை மதிக்கிற மட்டும்தான் வளர முடியும். இந்த ரெண்டையும், தாய் சொல்லை தட்டக்கூடாது, தந்தை சொல் முக்கிய மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த இது உங்களுக்கு எல்லாருக்கும் இருந்தால் நீங்கள் உண்மையில் உங்கள் வெற்றியை யாருமே தடுக்க முடியாது. அவன் சொல்லுவான், இவன் சொல்லுவான், ஃப்ரெண்டு அது இது எல்லாம் சும்மா டம்மி. எல்லாம் நம்ம எப்போ மேலே போகும் பிடிச்சி காலை இழுக்கலாம்லாம் நினைப்பான். அதெல்லாம் கிடையாது. நம்ம தாய்க்கு மிஞ்சி ஒரு தெய்வம் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் தந்தை, இந்த 2 பேர் சொல்கிறத கேட்டிங்கனாலே நீங்கள் நிச்சயமாக பெரியவர் ஆகிடலாம். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வீட்டில் நான் இருக்கும்போது எம்ஜிஆர் சொன்ன ஒரே வார்த்தை, அம்மாவை மதிக்கணும், அம்மாவை மதிக்கணும். அதனால தான் அம்மாவை மதிச்சா இன்னைக்கு வரைக்கும் நம்ம தலைவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த தாயும் தந்தை மதிங்க. அது இல்லாமல் உலகத்திலே முதல் உருவான நாடு நம்ம தமிழ்நாடு. இந்த இந்தியா எத்தனை போராட்டம் நடந்தாலும் இந்தியா வந்து ஓரளவு நிம்மதியாக இருக்கிற காரணம், இந்தியர்கள் அனைவரும் புனிதம் பெற்றவர்கள். அதுவும் இந்த தமிழ்நாட்டில் பிறக்கணும்னா புனிதம் பெற்றால் மட்டும் இல்லை, தியானம் பண்ணாமல சித்தர்கள் புத்தர்கள் புனிதர்கள் பிறக்கிற இந்த தமிழ்நாடு. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, நன்றி, ஜெய்ஹிந்த்.